டாலர் வாங்கி அன்றைக்கே 1-2 டேஸில் நம்ம நல்ல ரேட்டுக்கு செல் பண்ணிடலுமா? ஓகே ப்ரோ, அதுதான் கிட்டத்தட்ட என்ன சொல்கிற கைண்ட் ஆஃப் அ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பட் இன் ஸ்பாட். ஓகே இதை நான் எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இதை நார்மல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் செய்யலாம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுன்னா இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் எல்கேஆர், நீங்கள் ஸ்ரீலங்கா வச்சுருந்தாலும் வைங்களேன், உங்கள்கிட்ட கொஞ்சம் எல்கேஆர் இருக்குது. அந்த எல்கேஆரை கொண்டு போய் US டாலர் வாங்குறீங்க. ஓகே, நீங்கள் வாங்கக்குள்ள US டாலர் மேபி ஒரு 300 வைங்கன்னு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். 300 ரூபா ஒரு US டாலர் 300 ரூபா. அப்போ ஒரு US டாலரை வாங்கி வச்சுட்டீங்க. இப்போ நாளைக்கு 300 ரூபாயிலிருந்து US டாலர் 310 ரூபாய் ஆயிட்டு. அப்போ நீங்கள் கொண்டே அந்த US டாலரை விற்றுட்டீங்க 310 ரூபாய்க்கு. விற்றா உங்களுக்கு லாபம் என்ன? 10 ரூபா, ரைட்? ஸோ இது ஒரு ட்ரேடிங். ஓகே, இதுதான் ஃபாரெக்ஸ் ஸ்பாட் ட்ரேடிங். ஸ்பாட்டில் நீங்கள் ரியலாக வாங்கி ரியலாக ட்ரேட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் ட்ரேட் பண்ணுற ஃபாரெக்ஸ் எல்லாமே கேம்பிளிங் தான். அது உண்மையாக நீங்கள் வாங்குறீங்க இல்லை, உண்மையாக விற்கிறீங்க இல்லை. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பெட் கட்டி சூதாடுறீங்க. ஓகே, ஸோ அதை சொல்லலைண்ணா. நீங்கள் ரியலாக ஒரு ஃபாரெக்ஸ் ஒரு டாலரை வாங்குறீங்க, விலை கூடுது விற்கிங்க, விலை குறைஞ்சா அதை ஹோல்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி நடத்தில் விற்கிங்க உடவை. ஓகே, ஸோ இது ஃபாரெக்ஸில் ஸ்பாட். இதே மாதிரி கிரிப்டோவில் கிரிப்டோ ட்ரேடிங் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங், இன்னொன்று கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங். இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சி இன்னொரு கிரிப்டோ கரன்சியை மாற்றி அதில் ப்ராஃபிட் பார்க்குற அதில் ட்ரேட் பண்ணுறது தான் கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங். இதில் இன்னொன்றைக்கு கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங் சொல்லி இது எப்படின்னா நம்மளுடைய இருக்கிற லோக்கல் கரன்சியை, இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கான்னு LKR, நீங்கள் கனடான்னா CAD, அப்படி நீங்கள் பாவிக்கிற லோக்கல் கரன்சியை கிரிப்டோவாக மாற்றுறதும் அதுக்கு பிறகு ஒரு லாபத்துக்கு அதை விற்கிறதும் தான் இந்த கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங். ஸோ இது அநேகமாக எந்த காயினில் பண்ணுவாங்கன்னா இது வாலடைல் ஆகிற காயின்களில் பண்ணாமல், அதாவது பிட்காயின் துணி மாதிரியான காயின்களில் பண்ணாமல் USDT, அதாவது ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸ்டேபிளாக இருக்கிற காயின் ஃபேமஸாக USDTயில் பண்ணுவாங்க. எப்படின்னா இதுக்குன்னு சொல்லி P2P மார்க்கெட் பிளேசஸ் நிறைய இருக்குது. சரி, அதுக்குன்னு சொல்லி தனியாக மார்க்கெட் பிளேசஸும் இருக்குது. இல்லாட்டி ஃபேமஸான எக்ஸ்சேஞ்சுகளில் கூட P2P மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. அதில் என்ன செய்வாங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேடர் ஆகிட்டு அதில் என்ன செய்யறோன்னா உங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு LKR இருக்கணும்னா அந்த LKR இவ்வளோ என்கிட்ட இருக்குது, யாருனான இது USDT விற்கிறார்களா இருந்தால் என்கிட்ட தந்துட்டு நீங்கள் LKR வாங்கி கொள்ளலாம். எந்த ரேட் இதுன்னு சொல்லி மார்க்கெட்டில் என்ன ரேட் போகுதோ அதுக்கு நீங்கள் ஒரு ட்ரேடர் ஆகலாம். அப்போ யாருனான அவங்களோட கிரிப்டோ விற்க வருவாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட அவங்களோட கிரிப்டோவை தந்துட்டு வித்துட்டு போவாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, அவங்களோட கிரிப்டோவை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்குறீங்க. வாங்கிட்டு அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ இல்லாட்டி 1% 2% வச்சு என்ன செய்றீங்கன்னா திரும்ப அங்கே மற்ற பக்கம் போய் என்கிட்ட கிரிப்டோ இருக்குது, யாருக்கு நான் LKR வேணும்னு சொன்னா உங்களோட LKR என்கிட்ட தந்துட்டு நீங்க கிரிப்டோ வாங்கிக்கொள்ளலாம்னு சொல்லி நீங்க இவடத்தை என்ன செய்றீங்க, கிரிப்டோ செல்லர் ஆகுறீங்க. ஏற்கனவே நீங்க கிரிப்டோ பையரா இன்னொரு ஆள்கிட்ட கிரிப்டோ உங்களோட பணத்தை வாங்கி இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வச்சு விற்கிங்க. ஸோ இதை ஃபுல் டைம் செய்யறாங்க நிறைய பேர் இருக்காங்க. இது பேர் என்னன்னா ஃபியட் டு கிரிப்டோ ட்ரேடிங். ஓகே, ஸோ இது எங்க நடக்கும்னு சொன்னா P2P மார்க்கெட் பிளேசஸ்ல நடக்கும். P2P மார்க்கெட் பிளேசஸ் நிறைய இருக்குது, சில எக்ஸ்சேஞ்சுகள்லையும் இருக்குது, வேற தனியாக பிரைவேட்டாகவும் இருக்குது. ஸோ இது செய்யலாம். ஆனா மிகவும் கவனமா இருக்கணும். நிறைய ஸ்கேம்கள் நடக்கிறதும் P2P ட்ரேடர்ஸ் அதுல மாற்றுறதும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அப்படி சொல்றேன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஸ்கேமர் ஒரு என்ன செய்வான்னா வெளியால ஒரு போன் உனக்கு வாங்கி தரேன், அப்படி ஏதாவது ஒன்று தாரேன், எனக்கு இப்போ உதாரணத்துக்கு ஐஃபோன் பிரைஸ் இப்போ ஒரு 2 லட்சம் வைங்களேன். இப்போ ஐஃபோன் 2 லட்சம், ஆனால் எனக்கிட்ட ஐஃபோன் நீ ஒரு 50,000 இல்லாட்டி 10,000 நீ ஐஃபோன் வாங்கலாம். ஐஃபோன் புதுசு ஒன்று என்கிட்ட 10,000, ஆனால் நீ வெளியில் வாங்க போனா 2 லட்சம், என்கிட்ட வாங்கினா 10,000 சொல்லுவான். யாருனாலும் ஒரு வெளிநாட்டு ஸ்கேமர் உண்டு. அப்போ இவங்களை கிரீடை தூண்டி விட்டுருவாங்க. கிரீடுன்னா பேராசு. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அப்போ எப்படி அவன்கிட்ட வாங்குறேன்னா எனக்கு கிரிப்டோ கரன்சி 10,000க்கு வாங்கி, ஓகே, இல்லாட்டி அப்படின்னு சொல்ல மாட்டான். அவன் எப்படி சொல்லுவான்னா, நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று தரேன், அந்த பேங்க் அக்கௌண்ட் 10,000 போடு, உனக்கு நான் ஃபோன் அனுப்புவேன்னு சொல்லுவான். சொல்லி போட்டு இவன் என்ன செய்வான்னா, இந்த ஸ்கேமர் P2P ட்ரேடர் ஒரு ஆள் இருப்பாரு. P2P ட்ரேடர்னா அவரு பணத்தை வாங்கிட்டு கிரிப்டோ கரன்சி கொடுக்குறாள். ஓகே, ஸோ அவர்கிட்ட போய் 10,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஒன்று ஓப்பன் பண்ணுவான். ட்ரேட் ஒன்று ஓப்பன் பண்ணி நான் உனக்கு 10,000 ரூபாய் பணம் போடுவேன், எனக்கு இது தரணும், இது கிரிப்டோ தரணும் 10,000 பெருமதியான அவர் ஓகேன்னு சொல்லி போட்டு
அவரோட பேங்க் டீடைல்ஸ் கொடுப்பாரு. யாரு? ட்ரேடர் பேங்க் டீடைல்ஸ் கொடுப்பாரு. அவரு ஸ்கேமர் இல்ல, அவரு ட்ரேட் பண்றதுக்கு வேற பேங்க் டீடைல் கொடுத்தா அந்த பேங்க் டீடைல்ஸ் வாங்கி இந்த ஸ்கேமர் என்ன செய்வான், அந்த ஏமாத்திட்டுக்கான் தானே ஒருத்தனை அவன்கிட்ட கொடுத்தோடனே அவர் என்ன செய்வாரு, 10,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு போன் கிடைக்கும் வழிபடும் அந்த அக்கௌண்ட்டுக்கு, யாருக்கு? P2P ட்ரேடர் அக்கௌண்ட்டுக்கு 10,000 போட்டுருவாரு. 10,000 பணம் வந்த உடனே இந்த P2P ட்ரேடர் என்ன பண்ணுவாரு, 10,000 பணம் வந்துட்டு வழிபாடு கிரிப்டோவை இந்த ஸ்கேமருக்கு ரிலீஸ் பண்ணிடுவாரு. இவன் கிரிப்டோ எடுத்து போட்டோ இந்த ட்ரேடரையும் பிளாக் பண்ணி போட்டோ அந்த ஏமாத்தினவனையும் பிளாக் பண்ணி போட்டோ இவன் ஓடிடுவான். போன் 10,000 யாரும் கொடுப்பானா? இல்ல. அது அந்த அறிவுட நம்ம ஆக்களுக்கு இல்ல. இவன் ஓடிடுவான். இப்ப அவரு பணம் போட்டு அவர் பார்த்துருப்பாரு, எங்கடா போன் வரலன்னு சொல்லி போட்டு. அதுக்கப்புறம் அவர் போலீஸ்கிட்ட போய் யார்கிட்ட சொல்லுவாருன்னா, நான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 10,000 பணம் போட்டேன், எனக்கு போன் தரேன் ஏமாத்தி போட்டேன்னு சொல்லி, ஒரு ஸ்கேமர் ஏமாத்தி போட்டேன்னு சொல்லி பேங்க் டீடைல்ஸ் யார்கிட்ட கொடுப்பாருன்னா, ஒன்றும் தெரியாத நம்மட P2P ட்ரேடர் பேங்க் டீடைல்ஸ் கொடுப்பாரு. அவ போலீஸ் அவரை கூப்பிடுவாங்க, நீ போன் தாரன்னு சொல்லி போட்டு ஏமாத்தி போட்டேன். நான் எங்க போன் தாரன்னு ஏமாத்தினேன், வேறு 10,000க்கு ட்ரேட் ஓப்பன் பண்ணினாரு, அதுக்குரிய கிரிப்டோ நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி அவரோட ப்ரூஃபை காட்டுவாரு. ஆனா இதுக்கு இப்ப ஸ்ரீலங்கா மாதிரியான கண்ட்ரியில பாத்தீங்கன்னா கிரிப்டோ என்னன்னு தெரியா போலீஸுக்கு, கிரிப்டோ அன்னோன். அப்ப அவங்க இந்த கிரிப்டோ கதையில எங்களுக்கு தெரியா, கிரிப்டோன்னு எங்களுக்கு தெரியா, நீ 10,000 இவர்கிட்ட வாங்கிருக்கே, சோ அந்த 10,000 திருப்பி கொடு, இல்லாட்டி நீ சொன்ன மாதிரி போனை கொடுன்னு சொல்லி போலீஸ் சொன்னா. இப்ப இடையில குறுக்கால ஸ்கேமரே மாத்தி போட்டு அவன் ஓடிடுவான். குறுக்கால மாற்றுறது யாருன்னா P2P ட்ரேடர். ஸோ அதனாலதான் P2P ட்ரேட் பண்ண போறீங்கன்னா சம்பந்தமான 100% நாலேஜ் எடுத்துட்டு போங்க. என்ன இந்த கண்ணுக்கு முன்னுக்கு 10 லட்சம் 15 லட்சம் இழந்தாக்களும் கண்டிருக்கேன். அப்படியான ஸ்டோரிஸ்களையும் நான் என் HPU யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கிறேன். இப்படி நடந்த என் சப்ஸ்கிரைபருக்கு நிறைய நடந்த விஷயங்களை கூட நான் ஒரு ஸ்டோரியாவே, ஒரு ஸ்கேம் ஸ்டோரியாவே அதுல போட்டிருக்கிறேன்னு பாத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஃபியட் டு கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இது மாதிரியான பிரச்சனை இந்த போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஆகவே மாட்டிக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா ஃபியட் டு கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணக்குள்ள நிறைய ஸ்கேமர்ஸ் உங்களை ஏமாத்த சான்ஸ் இருக்கு, உங்களை அறியாமலே உங்களை ஏமாத்த சான்ஸ் இருக்கு. ஓகே, சம்பந்தமான கடும் நாலேஜ் எடுக்கணும். இந்த ஃபியட் டு கிரிப்டோ ட்ரேட் நீங்க பண்ணுவீங்கன்னா என்னென்ன மாதிரியான மெசேஜ்கள் எடுக்கணும், எவ்வளவு கவனமா இருக்கணும்னு சொல்லி எனக்கு HPU கிரிப்டோ கரன்சி கோர்ஸ்ல தனி மொடியூல வச்சிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மொடியூலே அவ்வளவு வேர்த்துன்னு சொல்லி எனக்கு நிறைய டெஸ்டிமோனியை கூட தந்திருக்காங்க. அந்த டெஸ்டிமோனியை கூட நான் என் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ கவனமா இருங்க. ஒரு நாலேஜ் ஒன்று இல்லாம ஃபியட் டு கிரிப்டோ ட்ரேடிங் பண்ண போகாதீங்க. இந்த கொஸ்டின்ல சொல்லியிருக்கிற மாதிரி நீங்க $1 அதாவது USDT வாங்கி அதை கொஞ்ச நாளைக்கு பிறகு வித்தாலும் சரி, அப்படி அதே சேர் ஒரு ட்ரேடர் ஆகினாலும் சரி, எஸ் பாசிபிள் நீங்க அந்த பிசினஸும் பண்ணலாம் கிரிப்டோக்குள்ள. ஓகே, கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங்னு சொல்றது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைங்க? P2P ட்ரேடர் யாருன்னா அந்த வீடியோ பாப்பீங்கன்னா உங்களுக்கு இப்படியான சம்பவங்கள் என்ன நடந்துருக்கிறா, நீங்க இந்த மாதிரி ஏர்ன் பண்றீங்களா, இந்த மாதிரி இது நிலப்பாடுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இது கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேட் சம்பந்தமான மேலே டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா HPUconsultancy.com செக் பண்ணுங்க. அதுல போய் எங்க வாட்ஸ்அப் டெலிகிராம் இருக்கு, அதை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையும் பிசினஸ் அசோசியேட் தருவாங்க. பாய்.